அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜெபக்குழுவின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? ஏன் மக்களை சோகமாக இருக்கீங்க? இல்லையா? சரி, உங்கள் முகத்தை பார்த்து பிறர் கண்டுகொள்வார்கள். ஏன் இவங்க இப்படி இருக்காங்க, எதுக்கு இப்படி இருக்காங்கன்னு. எல்லா நிலையிலும் நாம் இறைவனோடு இணைந்திருக்கும்போது நம்முடைய சோகங்கள் வெளியே தெரியாது. இறைவனுக்கு மட்டும் தெரிஞ்சால் போதும் இல்லையா? நாம் ஏன் வெளியே சொல்வேன்? வெளியே சொன்னால் நமக்கு என்ன ஆறுதல் கிடைக்கிறது? மனிதர் மூலமாக கிடைக்குமா? இல்லை, இறைவன் மூலமாக மட்டும்தான். எல்லாம் வல்லவர் தான் நம்ம கூட இருக்கிறார். அதனால் எல்லாம் வல்லவர் நம்ம கூட இருக்கிறார் என்பதை எண்ணத்தை மட்டும் வைத்து கொண்டு நாம் செயல்படுவோம் என்றால் எல்லாமே நிறைவாக இருக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறை செய்தி தருகிறார் பார்ப்போமா? திருத்தூதர் பவுல் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் அதிகாரம் 4 இறை வார்த்தை 1-4 முடிய. ஆதலில் கடவுள் தரும் ஓய்வை பெறுவது பற்றி அவர் அளித்த வாக்குறுதி இன்னும் நிலைத்திருப்பதால் உங்களில் எவரேனும் அதை அடைய தவறிவிடக்கூடாது என எண்ணுகிறேன். இது குறித்து நாம் கவனமாக இருப்போமாக. ஏனெனில் அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது போலவே நமக்கும் நற்செய்தி அறிவிக்கப்பட்டது. ஆயினும் அவர்கள் கேட்ட செய்தி அவர்களுக்கு பயனளிக்கவில்லை. ஏனெனில் கேட்டவர்கள் அச்செய்தியை நம்பிக்கையோடு கேட்கவில்லை. இந்த ஓய்வை பெறுகிறவர்கள் நம்பிக்கையுடன் இருக்கும் நாமே. இதை குறித்தே நான் சினமுற்று நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழைய மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன் என எடுத்துரைக்கப்பட்டது. எனினும் உலகம் தோன்றிய காலத்திலே கடவுளுடைய வேலைகள் முடிந்துவிட்டன. ஏனெனில் மறைநூலில் ஓரிடத்தில் 7ஆம் நாள் பற்றி கடவுள் தாம் செய்த வேலைகள் அனைத்தையும் நிறைவு பெறச் செய்து 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்தார் என்று கூறப்பட்டுள்ளது. பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் மோசே மக்களை அழைத்து வரும்போது அதற்கப்புறம் யோசுவாவையும் மற்ற தலைவர்களையும் எல்லாரையும் கொண்டு கானான் தேசத்தை கண்டறிய சொல்லுகிறார். கண்டறியும் போது என்ன நடக்கிறது? அங்கு இருக்கிற பலசாலி மக்களும் அவர்கள் இருக்கிற நிலையும் அவர்கள் உண்ணுகின்ற உணவும் அதை பார்த்து மக்கள் அனைவரும் பயப்படுகிறார்கள் இல்லையா? ஆனால் யோசுவாவும் அவரோடு கூட இணைந்தவரும் இருவரும் சேர்ந்து மட்டுமே தாங்கள் கண்டதை சொல்லுகிறார்கள். நாம் பயப்பட வேண்டாம், இறைவன் நமக்கு அளித்த அந்த நாட்டில் நாம் நிறைவாக வாழ்வோம் என்று அவர்கள் இருவருமே சொல்லுகிறார்கள். ஆனால் அதை அவர்கள் கேட்கவில்லை. கேட்காதனால்தான் கடவுளின் சினம் அவர்களிடம் வருகிறது. அவர் என்ன சொல்கிறாரு? நம்பிக்கையற்றவர்கள், உளவு பார்க்க சென்றவர்கள் நிறைவாக அதை அறிவிக்கவில்லை. எல்லாமே குறைவுதான் அவர்களுக்கு. அவர்கள் நினைத்ததற்கு மேலாக நாம் இதற்கு மேலாக இருக்க வேண்டும், எல்லாம் கிடைக்கணும். ஆனால் எல்லாமே இவர்களுக்குள்ளாக தான் இருக்க வேண்டும். அப்படித்தானே கானான் தேசத்தை அவர்கள் கணக்கிட்டார்கள் இல்லையா? அதனால்தான் போய் சென்று பார்த்தவர்கள் அனைவருமே மரித்தார்கள் இறைவனுடைய சினத்தால். அவர்கள் சந்ததிகள் மட்டும்தான் உள்ளே நுழைந்தார்கள். யோசுவாவோடும் கபேலியலோடும் சேர்ந்து உள்ளே நுழைந்தார்கள் இல்லையா? இருவரும் சேர்ந்து அந்த மக்களை வழி நடத்தினார்கள். ஒவ்வொருவருக்கும் அப்போ சந்ததிகளை அவர் ஒரு நொடி சினமுற்றாலும் அந்த சினத்தின் மூலமாக பெற்றுக்கொண்டது என்ன? மரணம். அவர் கொடுத்த வாக்கை நாம் நம்பும் பொழுது பெற்றுக்கொள்வது என்ன? நிறைவாழ்வு. நமக்கு நிறைவாழ்வு தேவையா? குறைவான வாழ்க்கை தேவையா? என்னென்னால் நாம் ஒவ்வொரு நேரமும் சிந்திக்க வேண்டும். நான் அளிக்கும் இளைப்பாற்றி நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள். நிறைவாக இருப்பீர்கள் என்று சொன்ன நாடு தான் கானான் தேசம் இல்லையா? அப்போ இப்போ நாம் இருக்கிற நாடு எப்படி இருக்கிறது? பஞ்சமும் பசியும் கொடூரமும் இருந்தாலும் நாம் கானான் தேசத்தை போல் வாழும் இடமாக நம்மளை மாற்றுவார். நாம் அவருக்குள் இருந்தால் உணவு வேண்டும், உடை வேண்டும், இருக்க ஏற்பட வேண்டும். அதுதானே மக்களை நமக்கு வேண்டும். இதற்கு மேல் நமக்கு என்ன வேண்டும்? ஏனென்றால் நாம் இல்லாது போகும்போது அது நம்மளோடு கூட வருமா? இல்லை. நிறைய சொத்து சேர்த்தாலும் நம்ம எதை விட்டு செல்கிறோம்? பிள்ளைகளுக்கு அடிபிடிகளை விட்டு செல்கிறோம் இல்லையா? சோம்பேறித்தனத்தை கொடுக்கிறோம் நாம் சேர்த்த சொத்தின் மூலமாக. உள்ளது போதுமே என்று நாம் வாழும்போது எல்லாமே நிறைவாக இருக்கும். அந்த நிறைவு தான் இறைவன் கொடுக்கிற நமக்கு நிறைவான மன அமைதி. அந்த மன அமைதியில் தான் நாம் நிறைவாக வாழவும் முடியும். அந்த வாழ்வு தான் நம்மளை வழிநடத்தவும் முடியும். அந்த வழிநடத்தலான் பிறரையும் வாழ வைக்கவும் முடியும். அந்த பிறரையும் வாழ வைக்க வேண்டும் இறை சொல்லால் என்ற அந்த வரத்தை கேட்போமா? எல்லாம் வல்ல இறைவா, ஆரம்பத்திலிருந்தே நீர் எங்களுக்கு ஒவ்வொரு இறைவார்த்தையின் மூலம் எங்களை தெளிவுபடுத்துகிறீர் ஆண்டவரே.
ஆனால் கேட்பதற்கு எங்களுக்கு செவிகளுக்கு இனிமையாக இருக்கிறது. ஆம் ஆண்டவரே, உள்ளம் நாங்கள் செய்த குற்றங்குறைகளால் குத்தி ஊடுருவி பாய்கிறது. ஆனால் அந்த ஒரு நொடி மட்டும்தான் ஆண்டவரே, மற்றபடி பழைய நிலைக்கே செல்கிறோம். ஆம் ஆண்டவரே, இன்னும் பழைய நிலையில் இல்லாதவாறு உம்மோடு மட்டுமே நாங்கள் இணைந்திருக்கும்படி செய்ய வேண்டும் ஆண்டவரே. எப்பொழுதும் உம்மை பற்றி கொண்டு உம்முடைய இறைவார்த்தின்படியே நாங்கள் வாழ்வாக்க வேண்டும் என்பது நீர் எங்களுக்கு கற்றுத்தந்த பாடம். அதன் மூலமாக நாங்கள் நிறைவேறும் என்று நீர்தாமே எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் ஆண்டவரே. உம்முடைய கிருபையும் உம்முடைய ஆசீர்வாதமும் எங்களோடு தங்கி இருக்கும்போது எல்லாமே நிறைவாக நடக்கும் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் எங்களை முழுமையாக உம்முடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.